பேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைல்ஸ்குள்ளே போகிறோம். ஃபைல்ஸ்குள்ளே போன அப்புறம் லைப்ரரியில் வந்து 2 பேக்கப் ஆப்ஷன் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது Rekordbox 6. ஸோ Rekordbox 5க்கு இதே மாதிரி தான் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் Rekordbox 5லேருந்து Rekordbox 6 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ரெண்டுமே வேறு சாஃப்ட்வேர். பிராண்ட் ஒன்று இருந்தாலுமே Rekordbox 5 வேறு சாஃப்ட்வேர், Rekordbox 6 வேறு சாஃப்ட்வேர். Hello friends, welcome to WeDJ Academy, Chennai's best DJ and music production academy. MP DJ Rahul. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து Rekordbox யூசர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ. நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப் மாற்றுறீங்க இல்லை லேப்டாப்பை ரீஸ்டோர் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிளேலிஸ்ட்டை எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் Rekordbox 5 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா Rekordbox 6க்கு உங்களோட பிளேலிஸ்ட்டையும் உங்களோட சாங்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து லைப்ரரி பேக்கப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா. ஏன்னா நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா நிறைய கூப்பன்ஸ்லாம் போட்டிருப்போம், பிளேலிஸ்ட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் புது லேப்டாப் வாங்குறீங்க இல்லைனா உங்களோட OS கரெக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் எல்லா கூப்பன்ஸும் போடணும் அவசியம் இல்லை. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ரீவியஸாக இருந்த பிளேலிஸ்ட்டையும் கூப்பன்ஸும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சினா WeDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். WeDJ அகாடமியில் நிறைய கோர்சஸ் டீச் பண்ணுறோம். பேசிக்லேருந்து ப்ரோ கிளாஸ் வரைக்கும் இருக்குது. கமர்ஷியல் டிஜே, அதாவது வெட்டிங், கார்ப்பரேட், பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி டிஜிங் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 month கோர்ஸ் இருக்குது. அந்த 1 month கோர்ஸே ரொம்ப போதுமாக இருக்கும். 3 months கோர்ஸ்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை. எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் எங்களை ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, நான் 3 மாதம் வரணும், ஆனால் நான் ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெட்டிங் தான் ப்ளே பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ வெட்டிங் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் வெட்டிங், கார்ப்பரேட், பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு 1 month கோர்ஸே போதுமாக இருக்கும். 3 months வரைக்கும் நீங்கள் போக தேவையில்லை. ஸோ உங்களுக்கு அடிஷனலாக கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் மற்ற டீட்டெயில்ஸும் போட்டிருப்பேன். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணுறீங்க, என்னோடய வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இந்தியா மட்டும் கிடையாதுங்க, இன்டர்நேஷ்னல் நிறைய கால்ஸ் வருது. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், US, ஸ்வீடன், UK இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழில் வந்து இந்த அளவுக்கு யாருமே டிஜேங்க பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன் ஹூ சப்போர்ட்டட் மீ. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் மற்ற ஷேர் பண்ணுறீங்க. வீடியோஸ் வியூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டிஜே கரியருக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பாருங்கள். ஒரு ஐடியா கிடைக்கும், டிஜே என்னென்ன ஐடியா கிடைக்கும். நீங்கள் அப்புறம் ப்ரொஃபஷனலாக ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் டிஜேங் கோர்ஸ் WeDJ அகாடமி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பேசிக்கை பார்த்துட்டு அகாடமி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆன்லைன் செஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டீச் பண்ணுறேன். எல்லாருமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரொஃபஷனல் ஷோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளப்பில் ப்ளே பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே தெரியாதுன்னு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ கிளாஸை முடிச்சுட்டு இப்போ அவங்க ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணுறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ WeDJ அகாடமிலேருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கண்டிப்பாக சூப்பராக ஷோஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட WeDJ அகாடமி கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு பார்த்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட்டர்ஸ். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ்லாம் போடுறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஜே கம்யூனிட்டியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கும். நிறைய பேர் வந்து டிஜேங் இன்னும் தெரியாமல் உள்ளே வர்றாங்க. 2 ட்ராக் மட்டும் ப்ளே பண்ணிட்டா டிஜே கிடையாதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ மச் ஆஃப் தேர் டு கோ ஆன். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் என்னென்ன விஷயம் தெரியும். ஏன்னா இப்போலாம் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், சிங்கை யூஸ் பண்ணுறோம், ப்ளே பண்ணுறோம். கண்ட்ரோல் வச்சு ப்ளே பண்ணுறாங்களா டிஜேவா? கிடையாது. க்ரியேட்டிவாக இருக்கணும். அந்த ஈவெண்ட்டை வந்து வேறு லெவல் ஹேண்டில் பண்ணணும். நிறைய விஷயங்கள் க்ரியேட்டிவாக பண்ணலாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி டிஜேங் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா WeDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்ஸ் டீச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இனி டாபிக்குள்ளே போகலாம். Rekordboxல உங்களோட லைப்ரரி லிஸ்ட்டை எப்படி பேக்கப் பண்ணுறது. ஆனால் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் வச்சுருக்கணும். பிளேலிஸ்ட் வச்சுருந்தா தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட் எல்லாமே உங்கள் ஃபோல்டர்ஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, நிறைய கூப்பான்ஸில் போட்டு வச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு டுட்டோரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து Rekordbox பேக்கப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பென்ட்ரைவ் தேவை. பென்ட்ரைவ் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், அதில் தான் பேக்கப் எடுக்க போகிறோம். நீங்கள் இதே லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, லேப்டாப் மாற்ற போகிறது இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னொரு இ டிரைவில் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து லேப்டாப் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னோட விண்டோஸ்லேருந்து என்னோட மேக் வந்து மாற்ற போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் பென்ட்ரைவ் எடுத்துக்கிறேன். ரைட், இப்போ என்னோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விண்டோஸில் காட்டுறேன். இப்போ என்னோட விண்டோஸ் லேப்டாப்பில் வந்து நிறைய ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட் பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்னோட ப்ளேலிஸ்ட். ஸோ இதுக்குள்ளே நிறைய சாங்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஃபோல்டர்ஸ்க்குள்ளே நிறைய பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன். சாங்ஸ்க்குள்ளே நான் ஹாட் கியூஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் அப்படியே நான் பேக்கப் எடுக்க போகிறேன். ஸோ இந்த கலெக்ஷன் ஃபுல்லாகவே எனக்கு பேக்கப் வந்து தேவை. ஸோ பென்ட்ரைவ் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைல்ஸ்குள்ளே போகிறோம். ஃபைல்ஸ்குள்ளே போன அப்புறம் லைப்ரரியில் வந்து 2 பேக்கப் ஆப்ஷன் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது Rekordbox 6.
ஸோ Rekordbox 5க்கு இதே மாதிரி தான் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் Rekordbox 5லேருந்து Rekordbox 6 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ரெண்டுமே வேறு சாஃப்ட்வேர், பிராண்ட் ஒன்று இருந்தாலுமே Rekordbox 5 வேறு சாஃப்ட்வேர், Rekordbox 6 வேறு சாஃப்ட்வேர். Rekordbox 5 வந்து அப்டேட்டே கிடையாது. ஸோ அதனால் வந்து Rekordboxலேருந்து 6க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டைம் எடுத்துக்கும். Rekordbox 6லேருந்து இன்னும் Rekordbox 6க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இன்னும் நீங்கள் Rekordbox 5 யூஸ் பண்ணுறீங்கன்னா Rekordbox 6 மாறிடுங்க. ஏன்னா நிறைய கண்ட்ரோல் Rekordbox 6 சப்போர்ட் பண்ணும். Rekordbox 5 சப்போர்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக 6க்கு மாறிதான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக Rekordbox 6 இங்கே மாற முடிஞ்சால் மாறிடுங்க. இப்போ இங்கே கார்டு பார்த்தீங்களா, இம்போர்ட் யுவர் லைப்ரரி ஃப்ரம் Rekordbox 5. அதாவது உங்களுக்கு Rekordbox 5 வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக்கப் எடுத்துப்போம். ஓகே, ஸோ பேக்கப் லைப்ரரி இதை கிளிக் பண்ணுறேன். திஸ் ஆப்ரேஷன் மே டேக் லாங் டைம். எஸ், ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் கேட்குது, do you want to backup music file as well கேட்குது. அதாவது உங்களோட மியூசிக் ஃபைல்ஸும் பேக்கப் எடுக்கும்னா கேட்குது. அதுக்கு உங்களோட பென் டிரைவ் இல்லை ஹார்ட் டிஸ்கில் நல்ல ஸ்பேஸ் இருக்கணும். உங்களோட மியூசிக் எல்லாமே அது காப்பியாக எடுத்து வச்சுக்கும். அது ரொம்ப நேரம் ஆகும், லாங் டைம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸோட நான் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இதை ஸ்கிப் பண்ணுவேன். இந்த ப்ராசஸ் நான் போக மாட்டேன், நான் நோ கொடுத்துடுவேன். அதாவது மியூசிக்கை பேக்கப் வந்து இது எடுக்க போகிறதில்ல, நான் வந்து தனியாக பேக்கப் எடுத்து ரீலொகேட் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். இங்கே வந்து நான் நோ கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து இந்த Rekordbox என்ன பண்ணுதுன்னா என்னோட கியூ பாயிண்ட்ஸும் என்னோட பிளேலிஸ்ட் நேம்ஸ் மட்டும்தான் பேக்கப் எடுக்குது, சாங்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும், சீக்கிரமாக காப்பி ஆகிடும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபுல் பேக்கப்பாக வேணும்னா நீங்கள் ஃபுல் சாங்கை நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். அது ரொம்ப நேரம் ஆகும், இது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துடுவோம். இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் சேவ் கொடுத்துறேன். ஸோ இது பேக்கப் கேட்குது. இந்த பேக்கப் நான் வந்து பென்ட்ரைவில் சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், பேக்கப் எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பேக்கப் பண்ண டேட்டா மட்டும், சாங்ஸ் கிடையாது டேட்டா மட்டும் நான் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதில் ஆல்ரெடி சாங்ஸ் நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். இங்கே எப்படி இருந்ததோ அதே ஃபைல்ஸை அப்படியே நான் இதில் காப்பி பண்ணி வச்சுட்டேன். நான் என்னோடய மேக் லேப்டாப்பில் எல்லா சாங்ஸும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா வந்து ஃபோல்டர்ஸ் எதுவுமே நான் மாற்றலை, அதே ஃபோல்டர் அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் Rekordboxக்குள்ளே எதுவுமே நான் போடலை. ஓகே, ஸோ லேப்டாப் மினி ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிப்போம். இந்த மினி ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மினி ஸ்டாண்ட் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதில் லிங்க்லாம் என்னோடய வீடியோஸில் பாருங்கள், போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும், அப்படியே சும்மா யூஸ் பண்ணலாம். கீழெல்லாம் நல்லா ஏர் போகும். ஓகே, ஹீட் ஆகாது. ஸோ இப்போ வந்து விண்டோஸுடைய டேட்டா, அதாவது Rekordbox 6லேருந்து அந்த டேட்டா வந்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணி இதில் நான் போட்டேன். இப்போ நான் Rekordbox 6 ஓப்பன் பண்ணிக்கிறேன். விண்டோஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இந்த பிளேலிஸ்ட் டேட்டா, ஹாட் கியூஸ் எல்லாமே இருக்குல்ல, அதை இம்போர்ட் பண்ணுறேன். அது இம்போர்ட் பண்ண உடனே நமக்கு பிளேலிஸ்ட் ஃபுல்லாக வந்துடும். இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைல்குள்ளே போங்க. ஃபைல்குள்ளே போய்ட்டு இம்போர்ட் லைப்ரரி, ரிஸ்டோர் லைப்ரரி. ஓகே, ஒரு சின்ன ஒரு வார்னிங் காட்டும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த அப்புறம் நம்ம வந்து விண்டோஸ் Rekordbox 6லேருந்து ஒரு டேட்டா காப்பி பண்ணோம்ல, அந்த காப்பியை வந்து இங்கே ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன், ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ வந்து Rekordbox ரிஸ்டோர் கலெக்ஷன் பண்ணுது. ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே இப்போ நமக்கு வந்துடும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனே வராது. ஸோ டைம் கன்செஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஷோவில் போய்ட்டு பேக்கப்லாம் எடுக்காதீங்க. இப்போ வந்து ரீஸ்டோர் இஸ் ஃபினிஷ்ட், ப்ளீஸ் ரீஸ்டார்ட் த அப்ளிகேஷன். ஸோ முடிஞ்ச அப்புறம் இந்த மாதிரி ஒரு டேப் வந்துடும். ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக Rekordbox ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆன அப்புறம் எல்லா பிளேலிஸ்ட்டுமே ஹாட் கியூஸுமே ரிகவர் ஆகி வந்துடும். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போது என்னோடய மேக் லேப்டாப்பில் எல்லா பிளேலிஸ்ட்டுமே எப்படி என்னோடய விண்டோஸில் இருந்துச்சோ அப்படியே இங்கேயும் வந்துருச்சு. ஃபோல்டர்ஸ்குள்ளே நான் என்ன பிளேலிஸ்ட் போட்டிருந்தேனோ எல்லாமே எனக்கு அப்படியே வந்துருச்சு. நான் ஹாட் கியூஸ் போட்டிருந்தேன் விண்டோஸில், அந்த ஹாட் கியூஸ் எல்லாமே இதுலேயும் வந்துருச்சு. ஸோ மறுபடியும் போகணும் அவசியம் இல்லை, எல்லாம் பக்காவாக இருக்குது. ஆனால் இப்போ நான் ட்ராக்கை லோட் பண்ணால் லோட் ஆகாது. ஆக்சுவலி நம்ம டேட்டா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஹார்டஸ்ட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இந்த சாங் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணால் இதில் ஆட்டோ ரீலோகேட் கொடுத்தோன்னா அந்த சாங் எங்கே இருக்கோ சர்ச் பண்ணிட்டு நமக்கு இதை அப்டேட் பண்ணணும். இப்போ நான் ட்ராக் லோட் பண்ணால் ட்ராக் எனக்கு லோட் ஆகும். ட்ராக் லோடட் வித் ஹாட் கியூஸோட சேர்த்து அப்படியே லோட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய விண்டோஸ் லேப்டாப்பில் ஹாட் கியூஸு, லூப்ஸு, அப்புறம் மெமரி கியூஸ் நிறைய விஷயம் நான் போட்டிருப்பேன். எல்லாமே இதுலேயும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ பக்காவாக வித் த சேம் ஹாட் கியூஸ் சாங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளேலிஸ்ட்டில் வந்துருச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கப் கண்டிப்பாக எடுக்கணும். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. லேப்டாப் கீழே விழுந்துடலாம், க்ராஷ் ஆகிடலாம், எனிதிங் மே ஹேப்பன். ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்துக்கோங்க. ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா அப்புறம் அது ஒரு பேக்கப் எடுத்துக்கோங்க.
ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் ரெக்கார்ட் பாக்ஸ் சாஃப்ட்வேரில் எல்லா சாங்ஸுமே பேக்கப் எடுத்துக்கலாம். நீங்கள் லேப்டாப் மாற்றலாம், லேப்டாப் ஃபார்மேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகும்னு நினைச்சிங்கன்னா WeDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் வித் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டிஜே கிளாஸ் டீடைல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். See you next video. Take care. Bye from DJ Rahul.